Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா pharmacokinetics இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். pharmacokineticsங்கிறது pharmacology-யோட பேசிக்ஸு. இது தெரியலன்னா நம்ம வேறு எதுவுமே படிக்க முடியாது. pharmacokineticsலேயே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி pharmacokineticsனால் என்னென்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டு இருந்தாலும் சொல்லிடுறேன். pharmacokineticsனால் ஒன்றும் இல்லை, பாடி நம்ம ட்ரக்குக்கு எப்படி ஆக்ட் ஆகுது, ட்ரக் நம்ம பாடிக்குள்ளே வந்தால் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் pharmacokinetics. டைனமிக்னா ட்ரக் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி படிக்கிறது. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ pharmacokinetics தான் பார்க்க போகிறோம். pharmacokinetics நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ADME அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக சொல்லுவோம். ADME அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்சார்ப்ஷன். ட்ரக் எப்படி நம்ம உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆகுது. டினா டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரக் நம்ம உடம்புக்குள்ள எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. மெட்டபாலிசம் எப்படி அந்த ட்ரக் நடக்குது. எக்ஸ்க்ரீட்டன் எப்படி நம்ம உடம்புல எக்ஸ்க்ரீட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான் pharmacokinetics அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். pharmacokinetics ADME அப்படின்னு சொல்லிட்டேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 4 ஆக்ஷன் பண்ணும். இது மெயின் இம்பார்ட்டன்ட். இது என்ன இந்த ட்ரக் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு ட்ரக்குள்ளே நம்ம உடம்புக்குள்ளே அந்த ட்ரக் எடுத்துக்கும் போது இந்த ADME நடக்கும். இந்த ADME சிம்பிளாக ஒரு ப்ராசஸர் டயக்ராமில் கொடுத்துருக்கேன். அப்சார்ப்ஷன், அதாவது ஒரு ட்ரக் ஒரு குறிப்பிட்ட டோசேஜ் ஃபார்மில் எடுத்துக்கும். அந்த டோசேஜ் ஃபார்ம் ட்ரக் சொல்யூஷனாக மாறும். சொல்யூஷனாக மாறிட்டு ஃப்ரீ ட்ரக்காக, அதாவது ஆக்டிவ் ட்ரக்காக அந்த ட்ரக் மாறும். ஆக்டிவ் ட்ரக்காக மாறிட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நம்ம அது பயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகியும் ஆக்டிவ் ட்ரக்காக மாறலாம், பயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமையும் ஆக்டிவ் ட்ரக்காக மாறலாம். மாறிட்டு அது எக்ஸ்க்ரீட் ஆகிடும் நம்ம உடம்புல. அதெல்லாம் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஒவ்வொரு ப்ராசஸை சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரக் நம்ம உடம்புக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு டேப்லெட் நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரக் நம்ம கன்சியூம் பண்ணோன்னு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரக் மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் எங்கே இருக்கும்னா சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகும், இன்டு த சர்க்குலேஷன். சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்கலாம்னா நம்ம வாயில் பர்கல் கேவிட்டியில் இருக்கலாம், இன்டெஸ்டைனில் இருக்கலாம், ஸ்டொமக்கில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். அதில் இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சர்க்குலேஷனுக்கு நம்ம பிளட் சர்க்குலேஷனுக்கு போகிறது தான் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்சார்ப்ஷன் GI ட்ராக், GI ட்ராக்ல அதாவது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ல எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஹைலி லிப்பிட் சால்பிள் ட்ரக் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் எந்த இடத்துல நடக்கும்னா பர்கல் கேவிட்டி, நம்ம மவுத்லேயே அதோட அப்சார்ப்ஷன் நடந்துடும். ஒருவேளை நம்ம ட்ரக் ஆசிட் ட்ரக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் ஸ்டொமக்லேயே நடந்துடும். ஏன்னா ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்குது. அப்படி வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒருவேளை நம்ம பேசிக் ட்ரக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக்கில் அயோனைஸ்டு ஆகிட்டு இன்டெஸ்டைனில் தான் போய் அப்சார்ப் ஆகும். நம்ம குடலில் தான் போய் அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் நம்ம மேஜராக சொல்லிடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் ஒரு அக்வஸ் ஃபோர்ஸில் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். வாட்டர் சாலிபிள் ட்ரக், ஹைலி வாட்டர் சாலிபிள் ட்ரக்கை நம்ம ஒரு அக்வஸ் ஃபோர்ஸில் தள்ளணும் அப்படின்னா அதாவது அது நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டு அந்த அங்கே போர்ஸ்லாம் நிறைய அங்கே மெம்பரைனில் நிறைய போர்ஸ்லாம் இருக்கும். அந்த போர்ஸோட ஸ்மாலர் பார்ட்டிக்கலாக அது கரைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த போர்ஸை டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போயிட்டு பெனட்ரேட் ஆகி போயிட்டு நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணும்போது பெனட்ரேட் ஆகி போகும், அதே மாதிரி போயிட்டு பிளட் சர்க்குலேஷன் ரீச் பண்ணிடும். இதுதான் ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் டைப்லேயே உடம்புல ட்ரக் அப்சார்ப் ஆகும். எப்படி அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்யூஷன் ஒன்று ஈஸி, ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். இப்போ நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இமேஜின் பண்ணும்போது நம்ம மோட்டார் சைக்கிள் மலையிலேருந்து கீழே இறங்கும்போது நம்ம பெடல் பண்ண தேவையில்ல, தானாக கீழே சேருவோம் இல்லையா. தானாக கீழே சேரும் போது நமக்கு ஈக்குபிலியம் கிடைச்சிடும். அதே மாதிரி தான் ஹை கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக் தானாக மூவ் ஆகி ஈக்குபிலியம் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகிடும். இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ்க்கு நம்ம லைஃப் டைம் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம யாராவது பாய்சன் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும். நிறைய பேர் சோப்பு தண்ணி கரைச்சி ஊற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஏன் சோப்பு தண்ணி கரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சோப்பு தண்ணி கரைச்சி ஊற்றும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்டொமக் பார்த்திங்கன்னா ஹை இன்டெஸ்டைனில் இருக்கும், நம்ம பிளட் சர்க்குலேஷனில் லோ இன்டெஸ்டைனில் இருக்கும். நம்ம அப்படி சோப்பு தண்ணி குறைச்சி ஊற்றும் போது என்ன நடக்கும், நம்ம ஸ்டொமக் அதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப குறையும். நம்ம பிளட்ல இருக்க கான்சன்ட்ரேஷன் அதிகமாக அது எப்பயும் போல தான் இருக்கும். நம்ம ஸ்டொமக்கில் இருக்க கான்சன்ட்ரேஷன் குறையும். அப்படி குறைஞ்சதுன்னா நம்ம பிளட்லேருந்து மறுபடியும் ஸ்டொமக்கு எல்லா ட்ரக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பாய்சன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகாது நம்ம பிளட்டுக்கு. ஸோ அதனால தான் சோப்பு தண்ணியை கரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டிஃப்யூஷனுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ட்ரக் நம்ம உடம்புக்குள்ள அப்சார்ப் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்போ சைக்கிள் இருக்க கேரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரியர்னா என்ன,
ஒரு பொருள் வந்து இன்னொரு இடத்துல எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த கேரியர் மேலே நம்ம அந்த பொருளை வச்சு யூஸ் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான் ட்ரக்கு வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே அப்சார்ப் ஆகிறதுக்கு வந்து ஒரு கேரியராக வந்து இருக்கும். கேரியர்னால் ஒரு பார்ட்டிக்கல் வந்து இருக்கும்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. அதை நம்ம ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போய் சிஸ்டமில் வந்து ரிலீஸ் பண்ணும். அதுதான் கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரியர் வந்து மறைஞ்சிடும். இப்போ அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபேசிலேட் டிஃப்யூஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃப்யூஷன் இருக்குது. ஃபேசிலேட் டிஃப்யூஷன் அப்படின்னா ப்ரோட்டீனை வந்து எடுத்துக்கும். ப்ரோட்டீனை எடுத்துக்கிட்டு போய் வந்து நம்ம ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போய் ரிலீஸ் பண்ணுறதா ஃபேசிலேட் டிஃப்யூஷன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நம்ம செல் மெம்பரைன் இருக்குல்ல, அது செல் எனர்ஜி வச்சு நம்ம ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போய் வெளியேற்றுறத ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அப்சார்ப்ஷன் வந்து சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எஃபெக்ட் பண்ணும். என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் கீழே போட்டிருக்கேன். ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும், ட்ரக் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும், பயாலஜிக்கல் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபார்மசூட்டிக்கல் ஃபேக்டரில் எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் டிசொல்யூஷன் டைம் வச்சு அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஃபார்முலேஷன் வச்சும் அஃபெக்ட் பண்ணும். பார்ட்டிகல் சைஸ், இந்த ட்ரக்கோட சைஸ் எவ்வளோ இருக்குது அது எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்கன்னு வச்சு அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் ட்ரக் ஃபேக்டர்னா என்னென்னா அது வந்து ட்ரக் வந்து லிப்பிட் சாலிபிளாக இருக்கா, இல்லை பிஹெச் அயோனைசேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு வச்சு அதை அஃபெக்ட் பண்ணும். பயாலஜிக்கல் ஃபேக்டர் எந்த இடத்துல ஏரியா அண்ட் விஸ்குலாரிட்டி, அப்புறம் ஜிஐயில் எப்படி அதை வந்து ட்ராவல் ஆகுது, அப்புறம் ஃபுட்டு ப்ரெசென்ட் ஆகிருந்தால் எப்படி அந்த ட்ரக்கெல்லாம் வந்து டிசால்வ் ஆகுது, அப்புறம் டிசீஸ்க்கு எப்படி அது வந்து ரெஸ்பான்ஸ் தருது, ஃபஸ்ட் ஃபாஸ் மெட்டபாலிசம்க்கெல்லாம் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அப்சார்ப்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். அடுத்த செகண்ட் என்ன பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ரிவர்சபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரக். அதாவது ட்ரக்கு வந்து நம்ம உடம்புக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது, அது வந்து ரிவர்சபிளாகவும் நடக்கும். மறுபடியும் வந்து நான் சொன்ன டிஃப்யூஷன் ப்ராசஸ் அந்த மாதிரி ரிவர்சபிளாகவும் வந்து நடக்கும். எப்படி எதுக்கும் நடுவில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்னா பிளட்டுக்கும் எக்ஸ்ட்ரா வாஸ்குலர் ஃப்ளூயிட் அப்புறம் டிஷ்யூக்கும் நடுவில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும். இந்த ட்ரக் வந்து அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த ட்ரக் எதுக்குள்ளே பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில கம்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே சில பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் பண்ணி சில கம்பார்ட்மெண்ட்குள்ளே வந்து பாஸ் ஆகி தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இந்த மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும், அதாவது பிளாஸ்மா டிஷ்யூ ஃப்ளூயிடில் வந்து அந்த ட்ரக் வந்து ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணுற வரைக்கும் இந்த மொமெண்டம் ஆஃப் த ட்ரக் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒரு வந்து ப்ரோட்டீன் பிளாஸ்மா பைண்டிங் அதாவது சொன்னால கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி ப்ரோட்டீன் பிளாஸ்மா பைண்டிங் நடந்து போய் அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு போய் ரிலீஸ் பண்ணும். அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். டிஷ்யூவில் பைண்ட் ஆகியும் ட்ரக் வந்து ரிலீஸ் பண்ணும். ரீடிஸ்ட்ரிபியூஷனும் நடக்கும். பிளட் பிரைன் பேரியர்லையும் நடக்கும். பிளாசென்டல் பேரியர், இது 4த்துலேயுமே அது 5த்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்கும். அந்த வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அளவெடுக்கிறது தான் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து எப்படி யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இன் த பாடி டிவைடட் பை ட்ரக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன். இதான் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் வந்து நம்ம பிளாஸ்மாக்கும் அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த பாடிக்கும் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது ஓரல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ட்ரக் மெட்டபாலிசம்னா என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே வந்து அந்த ட்ரக் வந்து எப்படி வந்து ஆக்டிவ் ஃபார்மாக போய் நம்ம ட்ரக்குள்ளே மெட்டபாலிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக் மெட்டபாலிசம். இதில் வந்து பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று படிப்போம். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரக் நம்ம இன்ஆக்டிவ் ஃபார்மாக எடுத்துக்கிட்டோம், இன்ஆக்டிவ்னா ஆக்டிவாக இல்லாத வேலை செய்யாத ஃபார்மாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆக்டிவாக ஃபார்மாக மாறுறது தான் ட்ரக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில என்சைமேட்டிக்கல் ஆக்டிவிட்டி நடந்து தான் ட்ரக் பயோ டிரான்ஸ்ஃபர்மே ஆகும். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மோர் போலார் காம்பவுண்ட் ட்ரக்லாம் இருக்குல்ல, அது வந்து வாட்டர் சாலிபிள் ட்ரக்காக வந்து மாறும். அப்படி மாறிட்டா கிட்னி வழியாக ஈஸியாக வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். அந்த ட்ரக் மெட்டபாலிசம் ஆனாலும் சரி ஆகாட்டி சரி கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். இதை வந்து ட்ரக் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வந்து சைட் ஆஃப் ட்ரக் மெட்டபாலிசம் எந்த இடத்துல வந்து ட்ரக் மெட்டபாலைஸ் ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி லிவரில் தான் வந்து மெட்டபாலைஸ் ஆகும். நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் லிவரில் மெட்டபாலைஸ் ஆகும். சம்டைம்ஸ் வேறு எதெல்லாம் மெட்டபாலைஸ் ஆகும்னா கிட்னி, இன்டெஸ்டைன், அட்ரினல் கார்டெக்ஸ், லங்ஸ், பிளாசண்டா, ஸ்கின், இந்த இடத்துலையும் வந்து ட்ரக் மெட்டபாலைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து ட்ரக் மெட்டபாலைஸ் பண்ணுற என்சைம்ஸ்லாம் வந்து நம்ம 3 டைப்ஸ் வந்து பிரிக்கலாம். மைக்ரோசோமல் என்சைம், நான் மைக்ரோசோமல் என்சைம், நான் என்சைமேட்டிக்
பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 டைப்பாக வந்து பிரிக்கலாம். இந்த டைப்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய ரிலேட் ஆகிடும். அதே மாதிரி phase 1 phase 2 மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மெட்டபாலிசம் ப்ராசஸும் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் லேட் ஆகிடும். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன், வேணா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் மெட்டபாலிசமும் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்க்ரீஷன். ட்ரக் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரக் வந்து நம்ம சம்டைம்ஸ் நம்ம உடம்புல வந்து எடுத்துக்கிட்டு மெட்டபாலிஸ் ஆனாலும் சரி ஆங்காட்டியும் சரி, வித்தவுட் மெட்டபாலிசமாக இருந்தாலும் சரி, ட்ரக் வந்து நம்ம உடம்பு விட்டு எக்ஸ்க்ரீட் ஆகிடும். எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட்டர் சால்யூபிள் மெட்டபாலைஸாக கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் எக்ஸ்க்ரீட் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸ்க்ரீஷன் எப்பயுமே நமக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா லிப்பிடாக வந்து இருக்காது, வாட்டராக தான் வந்து இருக்கும். நம்ம யூரின் ஆகட்டும், நம்ம லாக்ரிமல் ஆகட்டும், நம்ம கண்ணில் வர கண்ணீர் ஆகட்டும், ஸ்வெட் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டராக தான் இருக்கும். ஸோ வாட்டர் சால்யூபிள் மெட்டபாலைஸாக மாறினதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் வந்து ஈஸியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். எக்ஸ்க்ரீஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீனல் எக்ஸ்க்ரீஷன், அதுதான் நம்ம யூரினேஷனாக எக்ஸ்க்ரீட் ஆகுது. ஒன்று வந்து ஃபீக்கல் ஆர் பைலேயர் எக்ஸ்க்ரீஷன், ஃபீக்கல்லாம் நமக்கே தெரியும், பைலேயர் எக்ஸ்க்ரீஷனாக நடக்கும். அடுத்து வந்து ப்ளம்னோரரி எக்ஸ்க்ரீஷன், அப்புறம் வேறு சில ரூட்ஸ் இருக்குது, லைக் ஸ்வெட், வேர்வை, சலைவா, நம்ம எச்சில், லாக்ரிமல், இந்த மாதிரி வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா அதர் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன். ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிச்சு. நான் ஒரு டைம் ரீகால் சொல்லிடுறேன். இப்போ வந்து ட்ரக் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்சார்ப்ஷனில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன், டிஃப்யூஷன், கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். ஃபில்ட்ரேஷனாக நம்ம உடம்புல வந்து ஃபில்டர் ஆகி வாட்டர் சாலிபிளாக கன்வெர்ட் ஆகி ஃபில்டர் ஆகுது. இன்னொன்று வந்து டிஃப்யூஷன், ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் போய் ஈக்ரிபிலியமாக மாறுது. கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட், ஒரு கேரியர் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி, லைக் ஃபேஸ்லே டிஃப்யூஷனாக ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு போகிறது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா ஒரு செல் மெம்பரைன்லேருந்து எடுத்துகிட்டு போய் டிஃப்யூஸ் ஆகிறது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிஸ்ட்ரிபியூஷனாக நம்ம உடம்புல வந்து ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது, அதுக்கு வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக் வந்து நம்ம உடம்புல ஈஸியாக வந்து மெட்டபாலைஸ் ஆகிடும். இன்ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ட்ரக் இருந்துச்சுன்னா அது பயோ டிரான்ஸ்ஃபர்ம் ஆகி ஆக்டிவாக மாறிடும். அப்படி மாறிட்டு நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிஸ் ஆகும் அப்படின்னு என்னன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து எக்ஸ்க்ரீஷன். உடம்புல இருந்து ட்ரக் மெட்டபாலிஸ் ஆனதும் சரி ஆகாட்டியும் சரி, ஆன ட்ரக் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, ஆகாத ட்ரக் எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகுது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, என்ன எப்படி எக்ஸ்க்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போஸ் உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா லைக் போடுங்க, அது எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.